சகோதரர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். மனமுத்து போய் அவர் குடியாத சூழ்நிலை பேசிக்கொண்டிருக்கிறார். சகோதரர்களுக்கு நாங்க விளக்க அவங்களுக்கு ஆறுதல் சொன்னோம். அவங்களுக்கு அவங்க கொள்கையை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையே. எங்க கட்சி கொள்கையை நாங்க வச்சுக்கிறோம், அவங்க கட்சி கொள்கையை அவங்க வச்சுக்கிறாங்க. கூட்டணிஞர்களுக்கான புது வரவு சேமியா ஷர்ட் 450 ரூபாய் மட்டுமே. உங்கள் பாஸ் லெவல் டெக்ஸ். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் பாஸ் லெவல் டெக்ஸ். உடனே வாங்க, அள்ளிட்டு போங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் திருப்பூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அதிமுக அம்மா பேரவை மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குணசேகரன் பேசுகையில், பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது எனவும், இஸ்லாமியர்கள் வருத்தம் அடைய வேண்டாம் எனவும், அதிமுக என்றும் உங்களுடன் துணை நிற்கும் என பேசினார். மேலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்து எம் ஆனந்தன் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் தெற்கு பகுதியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் இருந்ததால் எவ்வாறு வாக்களிப்பது என குழப்பம் அடைந்தனர். அவர்களிடம், நான் தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை, இரட்டை இலைக்குதான் வாக்களிக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள் என தெரிவித்தேன் என கூறினார். தொடர்ந்து பேச்சு திசை மாறி செல்வதை அறிந்த பொள்ளாச்சி ஜெயராமன் குணசேகரனை தடுத்து இதெல்லாம் பேச வேண்டாம் என கூறினார். நான் நடந்ததைதான் பேசுகிறேன் என சமாளித்து பேசினார். இதற்கு முன்னதாக பேசிய மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன், கூட்டணி வைத்தது தங்களுக்கு வருத்தம் எனவும், இஸ்லாமியர்களுடன் அதிமுக துணை நிற்கும் என பேசினார். 3-4 கட்சியை உடைக்க பார்க்கின்றனர். நிர்பந்தம் காரணமாக கூட்டணி அமைந்துள்ளது என பேசினார். பேச இஸ்லாமியர்களுக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன். எடப்பாடி பழனிசாமியிடம் உரிய விளக்கம் அளித்து அறிக்கை பெற்று தர வேண்டும் என கண்ணீர் வடிய பேசினார். இதனைத் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று முடிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன், எடப்பாடியார் சொல்லும் கட்சியுடன் கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளோம். யாருக்கும் வருத்தம் இல்லை. தெற்கு தொகுதி மற்றும் கண்ணப்பன் வார்டு இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதி என்பதால் இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்பார்கள் என்பது குறித்து பேசினார். குணசேகரனும் கடந்த காலத்தை அடிக்கோடிட்டு பேசினார் என தெரிவித்தார். நீங்க சில துரோகி போயிட்டு இந்த கட்சி அறமாட்சி கட்சி 4 மூலம் 5 மூலம் துண்டு துண்டா பிரிச்சிருப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். எடப்பாடி காப்பாற்றுகிறாங்க. எந்த சூழலுமே நமக்கு இந்த கட்சி இன்னைக்கு வெடிக்க வேண்டிய சூழல் நமக்கு நிர்பந்தம். எந்த சூழலும் இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த சூழலும் நான் விட்டு தர மாட்டேன். இங்க இருக்கக்கூடிய மாமூமா சாலஞ்சி மீது இருக்கும் கட்சியில் எந்த வேற்றுமையுமே நமக்குள்ள. நீ காத்தாளர் என்னோட அவைத்தலைவர்கள் கூப்பிட்டு பேசும்போது மனமுத்து போய் அவர் குடியாத சூழ்நிலை பேசிக்கொண்டிருக்கிறார். நான் எந்த கூட்டணி இருந்தாலும் இயக்கத்துக்கு சிலருக்கு போய்க்கணும்பா, என் உயிருள்ள வரைக்கும் நினைப்பேன். என்ன சொல்ல விட மாட்டேன். நமக்கு தேவை இயக்கம். இயக்கம் இருந்தால்தான் நம்மளோட நோக்கம் அந்த நிலப்பாடு என்பதும் சாக வேண்டும். என் உயிர் வாழ்ந்தால் இஸ்லாமிய சிலர் ஒவ்வொருத்தையும் விட்டு கொடுக்கலாம். எந்த சூழ்நிலை விட மாட்டேன். நம்பி கொடுங்க. மாவட்ட செயலர் கூட சேர்ந்துதான் எத்தனையோ சோதனைகள் வந்துருக்குது. உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது தெரியும். பல கேள்வி கேவலம் பேசுறாங்க. குரூப்ல போட்டு அது எனக்கு தெரியும். எல்லாம் தாண்டி கூட இருக்கணும். எந்த சூழலில் இயக்கம் உங்களை எந்த போதும் கைவிட மாட்டோம். அந்த நிலப்பாடு மாவட்ட செயலர் யாரும் கைவிட மாட்டோம். தெரியுமாங்க, என் உயிரை வளர்த்து நேரம் ஆரம்பம் போட மாட்டோம். இந்த இயக்கத்தை சேர்ந்த அனைத்து இஸ்லாமியர்களும் தன் உயிரை கொடுத்தனால அதை காப்பாற்ற கூட மாட்டோம். இன்னைக்கு ஒரு காலத்தின் சூழ்நிலை எடப்பாடி அப்போ சொல்றாரு, இந்த வெக்கும்போர் பிரச்சனைகளை கூட நம்ம எதிர்த்துதான் வாக்களித்தவங்களும் ஆதரிக்கவில்லை. நம் கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறு. நம் கொள்கையிலிருந்து ஒரு துளி கூட நம்ம தடம் பெற மாட்டோம். என் மாவட்ட சில நினைக்கலாம் மனசு இந்த ஆதங்கம், அந்த ஆதங்கத்தை சொல்றீங்கன்னா என் நம்பி வரக்கூடிய கேசியாளர்கள் நம்பி வர மாட்டாங்க. இருக்கக்கூடிய எல்லாரும் நாங்க எல்லாரும் போன்ற செத்தில் போன்றவர்கள் இங்க இருக்க எல்லாரும் அண்ணன் புலவர் போன்றவர்கள் அண்ணன் தம்பி என்ன தூங்கிச்சா ஒண்ணு கூட இருக்கிறோம். ஆனா அது தவறா பயன்படுத்தணும். அறிஞர் மாவட்ட செயலாளர் அவர்கள் எடப்பாடி தெளிவான ஒரு விளக்கம் சொல்லி எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்டே கூட வேண்டும். நம்ம என்ன தெய்வத்தில் நம்ம ஆதரித்தோம், என்ன நம்ம செஞ்சோம் அப்படி தயவு செஞ்சு சொல்லுங்க. தயவு செஞ்சு ஒரு அறிக்கையாக நம்ம விட வேண்டும். எந்த சூழல் இஸ்லாமிய சகோதரர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மாவின் வழியிலே நாங்கள் உடமாட்டோம் என்று சொல்லி இதுவரைக்கும் 40 இருக்கிறேன்.
திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.